ஒரு ராஜா ஒருத்தர் வித்தியாசமா முடிவு பண்ணார். நாட்டில் இருக்கிற எல்லா பாம்புகளையும் பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறவனுக்கு 100 தங்க காயின். எல்லாம் பாம்பு பிடிச்சிட்டு வர்றான், பாம்பு கொடுக்குறான், அதை கண்ணாடி குடுவையில போட்டு வச்சிடுறாங்க. 100 டாலர் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவார், தங்க காசு கொடுத்து. இப்படியே போச்சு. மறுநாள் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் சொன்னார், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிச்ச பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து தரவனுக்கு 300 டாலர் அப்படின்னார். ஜனங்க இருக்கிற பாம்பு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. எல்லாம் 300 டாலர் 300 தங்க காயின் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டார். மறுநாள் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தண்டோரா போடுறாங்க. 1000 டாலர் ஒரு பாம்புக்கு. யாரெல்லாம் கொடுக்குறானோ அவனுக்கு 1000 டாலர் ஒரு பாம்புக்கு. 1000 டாலர், 1000 காசு, பொற்காசு, தங்க காசு. அப்படின்னா பாம்பே கிடைக்கல. அப்போ மந்திரி கிட்ட கொடுத்து, இந்த பாம்புகள்லாம் இத வெளியில வச்சு வித்துரு, நீங்க வந்து விற்கிறன்னு சொல்லாத, வெளியில வச்சு நீ வித்துருன்னார். ஒரு பாம்புக்கு 1500 காசு கொடுக்குறேன், பாம்பு யாரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசுனார். 1500 தங்க காசு. இப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்க, தேடுறாங்க, எங்கேயுமே கிடையில. அப்போ மந்திரி கிட்ட இருக்குது பாம்புங்க. வாங்கிட்டு போய் கொடுத்து 1500 ரூபா கொடுத்து, காசு கொடுத்து பாம்பு வாங்கிட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க வித்த பாம்பு தான், இவங்க வெறும் 100 தங்கத்துக்கு வித்த பாம்பை 1500 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலியான அரசர். பன்றிக்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட சொல்லிச்சான், கடவுளே, இருக்கிறதுல கொடூரமா எங்களை பறிச்சிட்ட, எங்களை பார்த்தாலே கொலை நடுங்குறானுங்க, நாங்க பார்க்கறதுக்கு அழகாவும் இல்லை, அசிங்கமா இருக்கிறோம், சாக்கடையில வாழ்றோம், சாப்பிடக்கூடாத சாப்பிட்றோம், இந்த பிறவி எங்களை ரொம்ப கொடுமையா படைச்சிட்ட, பன்றி அப்படின்னால கேவலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னே கடவுள் அதுக்கு உதாரணம் சொன்னாராம். இது பாருப்பா, எந்த வாகனத்தின் மீது உன்னுடைய உடம்போ உன் கை காலோ எது படுதோ அந்த வாகனத்தை வித்துடுறான். நாய் அடிபட்டா விட்டுறான், பூனை அடிபட்டா விட்டுறான், மாடு அடிபட்டா விட்டுறான். பன்னி ஒரு முறை ஆக்சிடென்ட்ல பன்னி மலை ஏற்றனா அந்த வண்டியை வச்சிருக்க கூடாது, அவனுக்கு வந்து யோகம் தராது, அதிர்ஷ்டம் தராது, அதனால விட்டுடுறான். அதே போல வந்து உன்னுடைய வாகனம் மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது, பவர்ஃபுல்லான வாகனம். இந்த பூமிக்கு அதிபதியே நீதான், பூமிக்கு அடியில விளையக்கூடிய அத்தனையும் சாப்பிட்ற. அதனால வராக பெருமாள் அப்படின்னு பெருமாளுடைய அவதாரத்துல நீ இருக்க, வராகி அப்படின்னா அந்த அவதாரத்துல நீ இருக்க. அதனால உன்னை பார்த்து உனக்கு கேவலம் கிடையாது. அதனால எல்லாமே பிளஸ். ஒரே நேரத்துல 10-15 குட்டியை போடுற, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது.